பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க தவறிய செயல்திறனற்ற அவல ஆட்சி இது. தமிழக மக்கள் இன்னும் 10 மாதங்களில் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பி வைப்பது உறுதி என தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் கூறியுள்ளார். அவரது அறிக்கையில், அண்ணா பல்கலை மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் திமுக நிர்வாகியான ஞானசேகரன் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டு இருப்பதை வரவேற்கிறோம். இவ்வழக்கில் தமிழக அரசின் நிர்வாக தோல்வியை மறைப்பதற்காக திமுகவினர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டனர். இது தொடர்பாக கவர்னர் ரவியை சந்தித்து பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உரிய நிதி கிடைக்க வேண்டும் என்றும் குற்றவாளிக்கு உரிய தண்டனை கிடைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை மனு வழங்கினேன். பல்வேறு அரசியல் கட்சிகளின் போராட்டங்களை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணை நடத்தியது. அப்போது முதல்வர் நேரடி கட்டுப்பாட்டில் செயல்படும் காவல்துறையின் தவறால் முதல் தகவல் அறிக்கை வெளியானது. இதனால் பாதிக்கப்பட்ட மாணவி மற்றும் அவரது குடும்பத்திற்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியதற்காக 25 லட்சம் ரூபாயை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது என்பதை மக்கள் மறக்கவில்லை. தொடர்ந்து இவ்வழக்கை துரிதமாக விசாரிக்க கடந்த ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி புலனாய்வு குழு அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் பின்னரே ஜனவரி 5ஆம் தேதி ஞானசேகரன் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். பின்னர் பிப்ரவரி 24ஆம் தேதி ஞானசேகரனுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு மகளிர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த வழக்கில் குற்றவாளி என்று மகளிர் நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள ஞானசேகரனுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும். வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதல்வர் ஸ்டாலினின் நிர்வாக தோல்வி காரணமாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இவ்வழக்கை துரிதப்படுத்தியதால் தான் 5 மாதங்களில் தீர்ப்பு வந்துள்ளது. இவையெல்லாம் மறைந்து தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கு தமிழக காவல்துறை தான் காரணம் என்று மனசாட்சியின்றி பச்சை பொய்யை திமுக தலைவர் கூறி சுய தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார். சட்ட ஒழுங்கை காப்பாற்ற முடியாமல் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க தவறிய செயல்திறனற்ற அவல ஆட்சி இது. இந்த கொடுமைகளுக்கு தமிழக மக்கள் இன்னும் 10 மாதங்களில் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பி வைப்பது உறுதி என்பதை நீதியின் பக்கம் நின்று நெஞ்சுறுதி மிக்க பெண்கள் பக்கம் நின்று சொல்கின்றேன் என தெரிவித்துள்ளார்.